வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சாப்டர் 2 அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிற சாப்டரோட 7th பார்ட். அதாவது முன்னாடி ப்ரீவியஸாக 6 வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூஷன் பார்ட் 7 வந்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கிங் வித் பேஜஸ். பேஜஸ் அப்படிங்கிறது ஒரு எசென்சியல் ஒன். டாக்குமெண்ட் அப்படின்னு வந்தாவே அதில் நம்ம மோர் தேன் ஒன் நிறைய பேஜஸ் வந்து நம்ம வச்சு ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அந்த பேஜஸ் வச்சு நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ விசிட்டிங் கார்டு, மேரேஜ் இன்விடேஷன் அல்லது நோட்டீஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 பேஜ் ஆர் 2 பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கைடு, ஒரு டெக்ஸ்ட் புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் பேஜ் மேக்கர் யூஸ் பண்ணி அப்படின்னா அதில் நிறைய பேஜஸ் இருக்கும். மோர் தென் 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பேஜ் மேக்கர் யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸோ இந்த பேஜஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். இதில் பேஜஸ் வச்சு நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்சர்ட்டிங் நியூ பேஜஸ், ரிமூவிங் எக்ஸிஸ்டிங் பேஜஸ், மூவ் பிட்வீன் பேஜஸ், தென் ஷார்ட் பேஜஸ். இன்சர்ட்டிங் நியூ பேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டில் இன்பிட்வீன் இடையில அல்லது ஃபஸ்ட்டில் அல்லது லாஸ்ட்டில் எக்ஸஸாக இன்னொரு பேஜஸ் வேணும், சம் கண்டென்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அப்போது அந்த இடத்துல ஒரு பேஜஸ் நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டி வரும். ஒரு பேஜ் அல்லது மோர் தென் 1 பேஜஸ் எத்தனை வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரிமூவிங் எக்ஸிஸ்டிங் பேஜஸ் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஏதாவது இருக்குது, அது நமக்கு தேவையில்லை இந்த டாக்குமெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பேஜஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மூவ் பிட்வீன் பேஜஸ். இப்போ ஆல்ரெடி ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு பிளேஸில் இருக்கிற ஒரு பேஜை அந்த இடத்துல வேண்டாம், இந்த கண்டென்ட் வந்து இன்னொரு வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த பேஜஸை மூவ் பண்ணிக்கலாம், வேறு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். தென் ஷார்ட் பேஜஸ். இப்போது பேஜ் நம்பரை வச்சு அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர் அல்லது கண்டென்ட்டை வச்சு நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் இந்த மாதிரி சம் ஷார்ட் ஆப்ஷன்ஸையும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பேஜஸ் வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது ஒன்று என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, கோயிங் டு எ ஸ்பெசிபிக் பேஜ். அதாவது இப்போ ஒரு டாக்குமெண்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நிறைய பேஜஸ் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து எப்படி நம்ம மூவ் பண்ணுறது. ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் ஒரு பர்டிகுலர் பேஜ் மட்டும்தான் நமக்கு ஸ்க்ரீனில் விசிபிளில் இருக்கும். ஸோ அது எந்த பேஜாக வேணாலும் இருக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டில் கரண்ட் பேஜ் என்னவோ அந்த பேஜில் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் ஸ்க்ரீனில் விசிபிளில் இருக்கும். ரிமைனிங் பேஜஸோட கண்டென்ட் வந்து ஹிடனில் இருக்கும். ஸோ எல்லா பேஜஸும் நமக்கு ஸ்க்ரீனில் தெரியாது. ஸோ அப்போது இன்னொரு பேஜோட கண்டென்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த பேஜுக்கு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த கண்டென்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் எப்படி வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து மூவ் ஆகிறது ஸோ அப்படிங்கிற டாபிக் தான் இது. ஸோ அதில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் 1 என்ன அப்படின்னா, யூஸிங் பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன் கீஸ். பேஜ் அப்பு பேஜ் டவுன் அப்படிங்கிற கீஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் பண்ண முடியும். இது எப்படின்னா, ஒரு பேஜ் பிஃபோர் ஆர் ஒரு பேஜ் ஆஃப்டர். இப்போ கரண்ட் பேஜ்லேருந்து முன்னாடி பேஜுக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா பேஜ் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கரண்ட் பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா பேஜ் அப். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ மெத்தட் 2 என்ன அப்படின்னா, பேஜ் ஐகான். இந்த பேஜ் ஐகான் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, சார் ஸ்க்ரீனில் பாருங்கள், லெஃப்ட் பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன் நம்ம பேஜ் மேக்கர் விண்டோவில் லெஃப்ட் பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸோ 1 2 3 அந்த மாதிரி நம்பரில் இருக்கும். தட் இஸ் பேஜ் ஐகான். இதில் நீங்கள் எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜ் நம்பர் மேலே வச்சு டைரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த பேஜுக்கு போயிடும். அந்த கரண்ட் பேஜ் அப்படிங்கிறது பிளாக் கலரில் தெரியும்.
ரிமைனிங் பேஜஸ் எல்லாம் ஒயிட் கலரில் தெரியும். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது கரண்ட் பேஜ், அதுதான் நமக்கு விசிபிளில் இருக்கும். மீதி பேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹிடனில் இருக்கும். அந்த பேஜஸ் இங்கே வந்து ஒயிட் கலரில் காமிக்கும். நீங்கள் எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். இது மெத்தடு 2. தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ். ஸோ அந்த கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பேஜுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போது நிறையா 100 200 பேஜஸ்க்கு மேலே இருக்கிற டாக்குமெண்ட்டாக இருந்தால் இந்த கீழே இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பாரில் தான் இருக்கும். அந்த ஸ்க்ரோல் பாரை நகர்த்தி நம்ம இப்போ 200வது பேஜுக்கு போகணும் அப்படின்னா அங்கே அவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பேஜை நகர்த்தி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணால் டைரெக்டாக கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி எந்த பேஜ் நம்பருக்கு போகணும்னு சொல்கிறீங்களோ அந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இது மெத்தட் 3. ஸோ அது எப்படின்னா, நம்ம லே அவுட் அப்படிங்கிற மெனுவில் கோ டு பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையோ அல்லது கீபோர்டில் ஆல்ட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி, ஆல்ட்டு கீ ப்ளஸ் கண்ட்ரோல் கீ ரெண்டையும் ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு ஜிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். ஸோ அதில் எந்த பேஜுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜ் நம்பரை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த பேஜ் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் விசிபிளில் இருக்கும். ஸோ அந்த கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுதான் அந்த கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ். இதில் அவங்களே அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோ டு பேஜ் நம்பர், எந்த பேஜ் நம்பருக்கு போகணும். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும், எந்த ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு போகணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15th பேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் 15 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டிங் பேஜஸ். இப்போ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் எக்ஸஸாக இன்னும் சம் பேஜஸ் தேவைப்படுது. ஸோ அப்படின்னா நம்ம அந்த பேஜஸை எப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஸோ அப்படிங்கிறதான் இந்த டாபிக். To insert pages, go to the page before the page you want to insert. அதாவது இப்போ நம்ம ஒரு பேஜை நியூவாக இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இன்சர்ட் ஆகிற பேஜ் எங்கே ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜுக்கு முன்னாடி தான், ப்ரீவியஸ் பொசிஷனில் தான் அந்த நியூ பேஜ் வந்து இன்சர்ட் ஆகும். இது டிஃபால்ட். இதை நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பேஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சூஸ் layout menu, then select insert pages option. layout menu போய்ட்டு insert pages அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் insert pages அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அந்த டயலாக் பாக்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைப் த நம்பர் ஆஃப் பேஜஸ், அதை எத்தனை பேஜஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்பரில் சொல்லணும். இப்போ 2 பேஜ் எனக்கு இன்சர்ட் பண்ணணும், நியூவாக 2 பேஜ் வேணும் அப்படின்னா 2 அப்படின்னு டைப் பண்ணணும். இல்லை 1 போதும் அப்படின்னா 1 அப்படின்னு டைப் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சூஸ் ஆஃப்டர் இஃப் யூ நீட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ நம்ம இன்சர்ட் ஆகிற பேஜ் கரண்ட் பேஜுக்கு ஆஃப்டர் பின்னாடி பண்ணணும் அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும், இந்த லிஸ்ட் பாக்ஸில் ஆஃப்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இல்லை கரண்ட் பேஜுக்கு முன்னாடி தான் எனக்கு நியூ பேஜ் இன்சர்ட் ஆகணும்னா நீங்கள் எதையும் கிளிக் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், கிளிக் இன்சர்ட் பட்டன். ஸோ அதில் இன்சர்ட் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸ் பாருங்கள். ஸோ இதுதான் இன்சர்ட் பேஜஸ் டயலாக் பாக்ஸ். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு இன்சர்ட் 2 அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 2 நியூ பேஜஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே இந்த லிஸ்ட் பாக்ஸில் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ நியூவாக இன்சர்ட் ஆகிற பேஜ் கரண்ட்டாக எந்த பேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேஜுக்கு அடுத்தது 2 நியூ பேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை ரெண்டையும் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் இன்சர்ட் பட்டன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 நியூ பேஜஸ் இன்சர்டட் இன் த டாக்குமெண்ட். சரிங்களா? ஸோ இது இன்சர்ட்டிங் பேஜஸ். எத்தனை பேஜ் வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிமூவிங் பேஜஸ். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இப்போ ஒரு டாக்குமெண்ட்டில் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேஜ் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை நம்ம சிம்பிளாக ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா சேம் தான். லே அவுட் அப்படிங்கிற மெனு போயிட்டு ரிமூவ் பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். சரிங்களா? அந்த ரிமூவ் பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே ஸ்க்ரீனில் ரிமூவ் பேஜஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸை பக்கத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணோம், டைப் த பேஜ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த பேஜில் இருந்து எந்த பேஜ் வரைக்கும் நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க, தட் இஸ் ரேஞ்ச். சரிங்களா? அப்போ ஒரு பேஜ் மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா எந்த பேஜை டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த பேஜோட நம்பர். ஸோ இந்த இடத்துல அவங்க 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு பேஜை டெலீட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? த்ரூ அப்படிங்கிற இடத்துலையும் 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் டெலீட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு 5th பேஜிலேருந்து 8th பேஜ் வரைக்கும், அதாவது 5, 6, 7, 8 இந்த 4 பேஜஸையும் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல 5 அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 8 அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஃப்ரம் 5லேருந்து to 8 பேஜ் வரைக்கும் இருக்கிறத நான் ரிமூவ் பண்ண போகிறேன், தட் இஸ் ரேஞ்ச். இங்கே நம்ம டெலீட் பண்ண போகிறதுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சு கொடுத்துட்டு ஸோ ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த பேஜஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த டாக்குமெண்ட். சரிங்களா? இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பேஜஸ். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த ரோல் ஆஃப் கிரியேட்டிங் எ பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட். இந்த மாஸ்டர் பேஜ் அப்படின்னா என்ன சார் ஆக்சுவலி அப்படின்னா, எனி டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட் that you place on the master page will appear on the entire document pages. அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாஸ்டர் பேஜஸ் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டையோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டையோ ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு அல்லது ஆப்ஜெக்ட் அந்த டாக்குமெண்ட்டில் வர எல்லா பேஜஸ்லேயும் அப்பியர் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் மாஸ்டர் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, ஷார்ட்டன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம். சில டாக்குமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணவங்களோட பேரோ அல்லது அந்த டாக்குமெண்ட்டில் பேஜ் நம்பர் அல்லது அந்த டாக்குமெண்ட்டோட டாப்பிக்கோட ஹெட்டிங் இதெல்லாம் எல்லா பேஜஸ்க்கும் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கைடெல்லாம் நிறையா வாங்குவோம். ஸோ அந்த கைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த கைடு என்ன கம்பெனியோ அந்த கம்பெனியோட பேர் ஒவ்வொரு பேஜ்லேயும் மேலே டாப் கார்னர்லேயோ அல்லது பாட்டம் கார்னர்லேயோ பிரிண்ட் ஆகிருக்கும். நீங்கள் உங்களோட கையில் ஏதாவது கைடு இருந்தது அப்படின்னா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பாட்டம்லேயோ அல்லது டாப்லேயோ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கைடோட கம்பெனி, இப்போ சுறா கைடு இல்லை லினி கைடு அந்த மாதிரி கைடெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பேரை எல்லா பேஜஸ்லேயும் வரா மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொரு பேஜஸையும் க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு பேஜஸ்லேயும் போய் டைப் பண்ணுவாங்களான்னா இல்லை. அப்படி பண்ணால் அது வேஸ்ட் ஆஃப் டைம், நிறைய டைம் அதுக்கு வேஸ்ட். ஒவ்வொரு பேஜ்லேயும் நான் போய் திரும்ப திரும்ப ஒரே கண்டென்ட்டை டைப் பண்ணணுன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாஸ்டர் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லா பேஜஸ்லேயும் எந்த கண்டென்ட் வரணுமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் மாஸ்டர் பேஜில் நம்ம கொடுத்துக்கணும். அதாவது இப்போ கம்பெனி லோகோ, சரிங்களா, இல்லை பேஜ் நம்பரு, இல்லை ஹெட்டரு அல்லது ஃபுட்டரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் வந்து எல்லா பேஜ்லேயும் வரணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் மாஸ்டர் பேஜில் கொடுத்துட்டு அந்த மாஸ்டர் பேஜ் நம்ம அப்ளை பண்ணி விட்டோம்னா நம்ம க்ரியேட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் எல்லா பேஜஸ்லேயும் அந்த கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 1000 பேஜஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஸோ அந்த ஒரு பேஜில் இருக்கிற கண்டென்ட் எல்லா பேஜுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் மாஸ்டர் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, டிஸ்பிளே இன் லோயர் லெஃப்ட் கார்னர் வித் எல் அண்ட் ஆர். இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், லோயர் லெஃப்ட் கார்னரில் ஸோ 2 பேஜ் தெரியுது பாருங்கள். எல் அப்படின்னு ஒரு பேஜ் வச்சுருக்காங்க, ஆர் அப்படின்னு ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. இது எல் அப்படின்னா லெஃப்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அப்படின்னா ரைட் பேஜ். ஸோ ஒரு புக்குன்னா லெஃப்ட் சைடு பேஜ் இருக்கும், ரைட் சைடு பேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே எல் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் மாஸ்டர் பேஜ். ஸோ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நானே காமிச்சிருக்கேன். இது வந்து 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் புக்கோட ஒரு 2 பேஜ் நான் எடுத்து உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன். இதில் இந்த இடத்துல பாருங்கள், பேஜ் நம்பர் 62, தென் இந்த சாப்டரோட ஹெட்டிங் சாப்டர்
3 இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது 62வது பேஜ். அதே இந்த பக்கம் பாருங்கள், இது 63வது பேஜ். சரிங்களா? அதே சைடு ஹெட்டிங் சாப்டர் 3 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது பார்த்திங்கன்னா ஃபூட்டரில் பேஜ் நம்பரும் இந்த லெசனோட டைட்டிலும் எல்லா பேஜ்லேயும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சாப்டர் 3க்குன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணி சாப்டர் 3 டேட்டாபேஸ் இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை ஃபூட்டர்லேயும் இன்னொரு ஃபூட்டரில் பேஜ் நம்பரையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்படி அப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, இது எல்லா பேஜஸ்க்கும் இந்த பர்டிகுலர் கண்டென்ட் அது எல்லா பேஜஸ்க்கும் அப்படின்னா இந்த சாப்டர் 3 எந்த பேஜில் ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து எந்த பேஜ் முடியுதோ அது வரைக்கும் இந்த மாஸ்டர் பேஜை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் நான் போய் இந்த இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாப்டர் 3 அப்படின்னு நான் டைப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. அதே மாதிரி ஒவ்வொரு பேஜஸ்க்கும் நம்ம போய் பேஜ் நம்பரு 62, 63, 64 அப்படி கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம மாஸ்டர் பேஜில் பேஜ் நம்பரையும் அல்லது டெக்ஸ்ட்டையோ வச்சிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பேஜுக்கும் வந்துடும். இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா டீப்பாக நோட் பண்ணிங்கன்னா, இந்த சாப்டர் 3 இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் எல்லா பேஜ்லேயும் அப்படியே வரும். ஆனால் அந்த பேஜ் நம்பர் மட்டும் பாருங்கள், முன்னாடி பேஜில் 62ன்னு வந்துச்சு, இப்போ 63ன்னு வந்துச்சு. சரிங்களா? இப்போ இதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது பேஜ் நம்பர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணாலும் அந்த பேஜ் நம்பர் அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி கவுண்ட் ஆகிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் மாஸ்டர் பேஜ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பாருங்கள், இன்சர்ட்டிங் பேஜ் நம்பர்ஸ் இன் மாஸ்டர் பேஜஸ். ஒரு மாஸ்டர் பேஜிலேருந்து எப்படி பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இப்போ கிளிக் ஆன் மாஸ்டர் பேஜ் ஐக்கான். நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பேஜ் பேலட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் மாஸ்டர் பேஜ் ஐக்கான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன மாஸ்டர் பேஜஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த மாஸ்டர் பேஜ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும். அதில் எந்த மாஸ்டர் பேஜிலேருந்து நீங்கள் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த மாஸ்டர் பேஜ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, கிளிக் ஆன் டெக்ஸ்ட் டூல். இப்போ டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணி தானே அந்த டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ண முடியும். அதுக்காக டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது கிளிக் ஆன் தி லெஃப்ட் மாஸ்டர் பேஜ். இப்போ லெஃப்ட் சைடில் இருந்து நான் பேஜ் நம்பர் ஆரம்பிக்கிறேன், அதனால் லெஃப்ட் மாஸ்டர் பேஜை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட்டு ப்ளஸ் பி. ஸோ இதை கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு பி அப்படிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பேஜ் நம்பர் டிஸ்பிளே ஆஸ் LM. அந்த மாஸ்டர் பேஜில் அந்த பேஜ் நம்பர் எப்படி இருக்குன்னா LM அப்படின்னு டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் அடுத்தது சாம்பிள் வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மறுபடியும் கிளிக் ஆன் தி ரைட் மாஸ்டர் பேஜ். அந்த ஆர் அப்படின்னு இருந்தது இல்லையா, ஸோ அந்த ரைட் மாஸ்டர் பேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் ஒரு டைம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட்டு ப்ளஸ் பி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பண்ணிங்கன்னா என்னாகும், பேஜ் நம்பர் டிஸ்பிளே ஆஸ் RM அப்படின்னு டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாஸ்டர் பேஜில் என்றைக்கும் பேஜ் நம்பர் டிஸ்பிளே ஆகாது, அதுக்கு பதிலாக LM RM அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகும். எங்கே சார் நம்பர் வரும் அப்படின்னா பேஜஸில் போகும்போது தான் நம்பர் வரும். இப்போ சாம்பிள் பாருங்கள், இங்கே தெரியுதா? ஸோ இது மாஸ்டர் பேஜ் LM RM, அது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே கண்டென்ட் வரும்போது பேஜ் வரும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது நம்பராக மாறி இருக்குது. 2வது பேஜ், அடுத்து 3வது பேஜ், இந்த மாதிரி நீங்கள் சப்சீக்வெண்ட் பேஜஸ் போக போக நம்பர்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணுறதுக்குண்டான மெத்தடு. சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஸோ அடுத்தது ஷோவிங் மாஸ்டர் பேஜ் பேலட். அதை முன்னாடி சொன்னேன் இல்லையா, மாஸ்டர் பேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர் பேஜ் பேலட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த பேலட் தான் இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. இந்த மாஸ்டர் பேஜஸ் பேலட் ஆர்கனைஸ் ஆல் த கமெண்ட் ஒர்க் வித் மாஸ்டர் பேஜ். என்ன அப்படின்னா, இப்போ மாஸ்டர் பேஜை வச்சு நம்ம என்னென்ன ஒர்க்கு பண்ணுறோமோ அந்த ஒர்க்கெல்லாம் இந்த பேலட்டை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதான் மாஸ்டர் பேஜ் பேலட் அப்படின்னு சொல்கிறது. இங்கே இந்த ஸ்க்ரீன் எப்படி சார் நமக்கு வரும்
பேஜ் மேக்கரில் இந்த மாஸ்டர் பேஜ் பேலட் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவை போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதில் சம் ஆப்ஷன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அதில் ஷோ மாஸ்டர் பேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இந்த மாஸ்டர் பேஜஸ் பேலட் அப்படிங்கிறது உனக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு கீழே டாக்குமெண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு பேஜ் மேக்கரில் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பேரில் ஒரு மாஸ்டர் பேஜ் டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகிக்கும். இது பை டிஃபால்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வேணும்னா எத்தனை மாஸ்டர் பேஜஸ் வேணாலும் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு மாஸ்டர் பேஜ் தான் இருக்கும் அப்படின்லாம் இல்லை. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சாப்டர் 2க்கு ஒரு மாஸ்டர் பேஜ், சாப்டர் 3க்கு ஒரு மாஸ்டர் பேஜ், அந்த மாதிரி எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை பண்ணுறது இந்த பேலட்டில் தான் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க, கிரியேட்டிங் மாஸ்டர் பேஜஸ். இப்போ டிஃபால்ட் சொன்னேன். டிஃபால்ட் மாஸ்டர் பேஜ் வந்து டாக்குமெண்ட் மாஸ்டர். இந்த டாக்குமெண்ட் மாஸ்டருங்கிறது தான் டிஃபால்ட்டாக இருக்கிற மாஸ்டர் பேஜ். இது இல்லாத புதுசாக நம்ம ஒரு மாஸ்டர் பேஜை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளிக் நியூ மாஸ்டர் பேஜ் ஐகான். இந்த மாஸ்டர் பேஜ் ஐகான் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள். இதுதான் நியூ மாஸ்டர் பேஜ் ஐகான். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பேஜ் வரும். எப்படி? என்டர் த நேம் ஆஃப் தி நியூ மாஸ்டர் பேஜ் இன் நேம் ஃபீல்டு. இது கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜில் ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டயலாக் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த டயலாக் பாக்ஸில் இன்னொரு டயலாக் பாக்ஸ் வரும், நியூ மாஸ்டர் பேஜ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸு. அதில் நேம் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டில் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த மாஸ்டர் பேஜுக்கு உண்டான டைட்டில் என்ன அப்படின்னு கொடுத்துரும். இப்போ சாப்டர் 1க்கு ஒரு மாஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போது நம்ம சாப்டர் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம் நேம்ங்கிற ஃபீல்டில். அது கொடுத்துட்டு ஸோ அதில் என்னென்ன ஏதாவது சேஞ்சஸ், சாப்டர் 1க்கு உண்டான ஹெட்டிங் என்னவோ அதை கொடுக்கணும் அப்படின்னா அதை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறீங்க. ஃபுட்டரில் வேணுமா இல்லை ஹெட்டரில் வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை ஏதாவது ஒரு லோகோ வைக்கிறீங்க, ஒரு ஃபோட்டோ பேக்ட்ராப்பில் வைக்கிறீங்க, ஏதாவது வாட்டர் மார்க் வைக்கிறீங்க அப்படின்னா அதை என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த இடத்துல செஞ்சுட்டு ஓகே பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த மாஸ்டர் பேஜில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் பேஜை எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை பேஜஸ்க்கு அந்த மாஸ்டர் பேஜில் இருக்கிற கண்டென்ட் அப்ளை ஆகிடும். சரிங்களா? அடுத்தது பிரிண்ட் எ டாக்குமெண்ட். இந்த பிரிண்டிங் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டெப். ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்? டேக்கிங் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது தான் ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் கிரியேட்டிங் த டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ அந்த டாக்குமெண்ட்டை எப்படிலாம் பிரிண்ட் எடுக்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுக்கும்போது நம்ம இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபைலை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு தென் அதில் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். இப்போ ஃபைல் பிரிண்ட்டு அல்லது Ctrl+P கீபோர்டில் கண்ட்ரோலையும் அழுத்தி ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு பிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிரிண்ட் டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வரும். அதில் மேக் த ரெக்கார்ட் செட்டிங்ஸ், அதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பண்ணிவிட்டு கிளிக் பிரிண்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் வரும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸை காமிக்கிறேன், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதான் பிரிண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிண்டர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல லிஸ்ட் பாக்ஸ் இது எதுக்காக சார் அப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற கம்ப்யூட்டரில் மோர் தேன் ஒன் பிரிண்டர்ஸ் வந்து கனெக்டில் இருக்கலாம். இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பிரிண்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 பிரிண்டர் இருக்கலாம், 3 பிரிண்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது இப்போ ஒரு 3 பிரிண்டர் அல்லது 2 பிரிண்டர் இருக்குது அப்படின்னா, அப்போ நான் இப்போ பிரிண்ட் எடுக்க போகிற இந்த பிரிண்ட் காப்பி எந்த பிரிண்டரில் நான் எடுக்க போகிறேங்கிறத செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? பிரிண்டர் அப்படிங்கிறதுல இந்த லிஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரோட அட்டாச் ஆகிருக்கிற பிரிண்டரோட நேம்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கும். அதில் நீங்கள் எந்த பிரிண்டரில் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரிண்டரை இங்கே சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது கீழே பாருங்கள், காப்பீஸ்.
இந்த காப்பீஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் பிரிண்ட் எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு எத்தனை காப்பி வேணும், சரிங்களா? ஒரு காப்பி அல்லது 2 காப்பி எடுக்கிறேன், இல்லை 3 காப்பி எடுக்கிறேன் அப்படின்னா எத்தனை காப்பி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ அவங்க டிஃபால்ட்டாக 1 கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 காப்பி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் 2ன்னு டைப் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இது நம்பர் ஆஃப் காப்பீஸ். அடுத்தது பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பட்டன் ஆல் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆல் எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா பேஜஸ், இப்போ 100 பேஜ் இருக்குன்னா 100 பேஜும் பிரிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு சில பேஜஸ் மட்டும் சாம்பிளுக்கு நான் பிரிண்ட் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா அந்த பேஜஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பிரிண்ட் எடுத்தால் போதும். ஸோ அப்போ நம்ம என்ன வரும் அப்படின்னா, கீழே இருக்கிற ரேஞ்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்போம். இந்த ரேஞ்சஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல எந்த ரேஞ்ச், இப்போ ஒரு பேஜ் மட்டும் வேணும், இப்போ 5th பேஜ் மட்டும் எனக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னா 5 அப்படின்னு இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு கொடுத்தோம்னா அந்த 5வது பேஜ் மட்டும் பிரிண்ட் வரும். இல்லை எனக்கு 5th பேஜ்லேருந்து 8th பேஜ் வரைக்கும் 4, 5, 6, 7, 8 இந்த 4 பேஜ் மட்டும் எனக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் 5-8 இப்படி கொடுத்திங்கன்னா 5வது பேஜ்லேருந்து 8வது பேஜ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இது ரேஞ்சஸ். அடுத்தது இக்னோர் நான் பிரிண்டிங் செட்டிங் அப்படின்னா, இப்போ நான் பிரிண்டிங் திங்ஸ் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அது பிரிண்ட் ஆக வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை செக் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை நமக்கு, இது அன்வான்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மேக்ஸிமம் நமக்கு யூஸ் ஆகிறது என்ன அப்படின்னா கொலேட். இந்த கொலேட்டுங்கிற ஆப்ஷன் எதுக்காக சார் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை 3 காப்பி எடுக்கிறீங்க, 3 காப்பீஸ் எடுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் எப்படி வரும்னா, இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் மொத்தம் 20 பேஜஸ் இருக்குது, சரிங்களா? அந்த 20 பேஜஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டை 3 காப்பி எடுக்கிறீங்க, அப்போ மொத்தம் எத்தனை பேஜ் வரும், நமக்கு 60 பேஜஸ் பிரிண்ட் வரும். இந்த 60 பேஜஸும் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் எத்தனை காப்பி கொடுத்தீங்க, 3 காப்பி, அப்போ ஃபஸ்ட்டு பேஜ் 3 காப்பி வெளியில் வந்துடும். அடுத்தது செகண்ட் பேஜ் அது 3 காப்பி வெளியில் வரும். அடுத்தது தேர்டு பேஜ் அது 3 காப்பி. இந்த மாதிரி எத்தனை பேஜஸ், ஒவ்வொரு பேஜஸும் அந்த நம்பர் ஆஃப் காப்பீஸ் வெளியில் வரும், சரிங்களா? இது நார்மலாக இருந்தால். எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, எனக்கு வந்து ஒரு காப்பின்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து 20வது பேஜ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் வந்துட்டு 2வது காப்பி மறுபடியும் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து 20 வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல இந்த கொலேட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். கொலேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு காப்பி, ஒரு டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காப்பி வரும். இல்லை நீங்கள் கொலேட் டிக் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு பேஜஸும் நீங்கள் எத்தனை காப்பி கொடுக்குறீங்களோ அத்தனை காப்பி கண்டினியூ வரும், சரிங்களா? இதுதான் இதுக்கு ஆப்ஷன்ஸ். தென் ரிவார்ஸுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நார்மல். இப்போது லாஸ்ட் பேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு பேஜ் வரைக்கும் லாஸ்ட் பேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு பேஜ் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் 3வது ப்ரூஃப். இந்த ப்ரூஃப்ங்கிறது இப்போ நீங்கள் எடுக்க போகிறது, நீங்கள் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் கலரில் இருக்கலாம், ஆனால் நான் ப்ரூஃப் பார்க்கும்போது கலர் டோனர் நமக்கு வேஸ்ட்டாக போகும், அது தேவையில்லை, எனக்கு வந்து ப்ரூஃப் மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும் கிரே ஸ்கேலில் வரும். அதாவது சாம்பிள் ப்ரூஃப் காப்பிக்கெலாம் நம்ம எதுக்காக இங்கை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவில் ப்ரூஃப், இப்போ நான் ப்ரூஃப் பார்க்குறதுக்காக இந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுக்கிறேன்னா இப்போ நம்ம மையை வந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரூஃப்ங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அது கிரே ஸ்கேலில் பிரிண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம டாக்குமெண்ட்டை தேவையான மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? இதை பிரிண்டிங் த டாக்குமெண்ட். ஓகே, இதோட இந்த சாப்டர் ஃபினிஷ். அதாவது மொத்தம் 7 பார்ட்ஸ் நம்ம இதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 7th பார்ட்டோட இந்த சாப்டர் 2 அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிற சாப்டர் ஃபினிஷ். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து அடுத்த சாப்டரோட கண்டினியூஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.